வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்ஐ கால்குலேட்டர் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எம்ஐ கால்குலேட்டர், அதாவது ரெட்மி ஃபோனோ எம்ஐயோ அந்த மாதிரி ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ப்ளே ஸ்டோரில் போய் எம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எம்ஐ கால்குலேட்டரை உள்ளே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரியாமல் போகும். அதனால் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். கால்குலேட்டரும் அமுத்திக்கலாம், எம்ஐ கால்குலேட்டர். இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு சைடில், அதாவது டாப் லெஃப்டில் ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா இப்போ உங்களுக்கு இதை இங்கே இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு ஒரு 3 லைன்ஸ் தெரியும். அதாவது பாட்டம் லெஃப்டில் அங்கே நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ சின்னதாக்கிக்கலாம், வேறுனா பெருசாக்கிக்கலாம், நீளமாக்கிக்கலாம். அது எப்படி உங்கள் இஷ்டம். இதில் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். இதில் அந்த ஒப்பாசிட்டி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ட்ராப் மாதிரி, அதே அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற பட்டனுக்கு சைட்லேயே ஒரு ட்ராப் மாதிரி ஒரு இது இருக்கும். அதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு, அந்த ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். டாப் ரைட்டில் ஒரு எக்ஸிட் மாதிரி அதாவது இன்டூ பட்டன் இருக்கும். அதை அமுத்துனீங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். வாங்க திருப்பி நம்ம கால்குலேட்டருக்குள்ளே போய்க்கலாம். இப்போ அந்த இது பார்த்தாச்சு. இப்போ நார்மல் கால்குலேட்டருக்குள்ளே இருக்கும். போனோடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக கால்குலேட்டரில் தான் வரும். இப்போ நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா வரும். 4 + 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 9 வந்துருச்சு. எல்லாமே நார்மல் கால்குலேட்டர் மாதிரி அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செக்ஷனில் நம்ம பார்த்தாச்சு, எல்லாமே இருக்குது. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்துலேயே ஒரு மெனு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நிறையா இருக்குது. இல்லை டேட்டா, பிஎம்ஐ, ஏஜ், டிஸ்கவுண்ட், டேட், லென்த், ஏரியா, வால்யூம், டெம்பரேச்சர், ஸ்பீட், டைம், மாஸ், நியூமரல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிஎம்ஐ பார்ப்போம். பிஎம்ஐக்குள்ளே போய்த்தோன்னா என்னோடய வெயிட் 45 கொடுத்துக்கிறேன். ஹைட் 145 கொடுத்துக்கிறேன். கோ கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஎம்ஐ லெவல் காமிக்கும். நார்மலாக அது எப்படி நார்மலாக ஓவர் வெயிட்டாக அண்டர் வெயிட்டாக அதுவும் காமிச்சிடும். எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். கீழே ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆப்பில் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ். இப்போ என் ஏஜ் நான் 14 மார்ச் 2009 அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். இப்போ இருக்க டேட் போட்டுக்கிறேன். ஏஜ் எல்லாம் உங்களுக்கு 12 years அப்படின்னு. 6 months 6 days. நெக்ஸ்ட் பர்த்டே என்னைக்கு, எப்போ, அடுத்த பர்த்டே. அதுவும் இல்லாமல் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கும், எத்தனை மாதம் வாழ்ந்துருக்கும், எத்தனை வீக்ஸ் வாழ்ந்துருக்கும், எத்தனை டேஸ் வாழ்ந்துருக்கோம், எத்தனை ஹார்ஸ் வாழ்ந்துருக்கோம், எத்தனை மினிட்ஸ் வாழ்ந்துருக்கோம், எல்லாத்தையும் காமிச்சிடும். ஆட் டு கேலண்டர் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக, அதாவது அடுத்த March 14, இப்போ 2021 ஆகுது. இப்போ 2022 March 14 அன்றைக்கி உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக அதை சேவ்